தேங்காய் எண்ணெய் விலை வந்து இந்த அளவுக்கு உயர்றதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? வாங்க பார்க்கலாம். ஒரு 20 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து இதே மாதிரி தான் மேகமூட்டமாக இருக்குங்க. புயல் மாதிரி மழை வந்து பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு தூறிட்டே இருக்கு. இந்த தூறிட்டே இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு 90% விவசாயி வந்து உடைச்சே போட மாட்டாங்க. அதை தவிர மிச்சம் இருக்க விவசாயி உடைச்சு போட்டாலும் இந்த கிளைமேட்டுக்கு வந்து சரியா காயாம பூசணம் முடிக்கிறதுக்கு ஃபங்கஸ் வரக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. மெயின் காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த பருவநிலை மாற்றம், இந்த கிளைமேட், இந்த புயல் இதே மாதிரி ஒரு 20லேருந்து 25 நாள் இருக்கிறதுனால தாங்க. வெயில் வந்து விட்டு விட்டு அடிக்குது. மழை பாருங்க இப்போ தூறிட்டு தான் இருக்குங்க. மழை தூறிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி யார்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையர் வசதி ரொம்ப குறைவாக தான் இருக்குங்க. விரல் விட்டு எண்ணுற மாதிரி தான் ட்ரையர் வசதி இருக்குங்க. இந்த ட்ரையர் எல்லாத்துக்கிட்டையும் இருந்துச்சுன்னா தேங்காய் உடைச்சு காய போடலாம். ஆனால் ட்ரையரோட தேவை வந்து எதுக்குங்க? ஒரு 200 காய் 300 காய் 500 காய் விழுகிற விவசாயிங்க எதுக்கு ட்ரையர் வைக்க போகிறாங்க? இந்த ட்ரையர் போட்டோம்னா அதுக்கும் 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 5 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம்னு செலவு பண்ணணுங்க. அதனால் யாரும் அந்த மாதிரி வச்சிருக்க மாட்டாங்க விவசாயிகள்லாங்க. மெயினாக விவசாயிகிட்ட தேங்காயே இருந்தாலும் இன்னைக்கு நிலைமைக்கு உடச்சி போட முடியாதுங்க. இதுதான் முக்கிய காரணங்க. பாருங்க நம்ம ட்ரையருக்குள்ளே தான் இருக்கோம். பாருங்க சீட்டில் மழை விழுகுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க. இப்போ மழை தூறிட்டு இருக்கு. இதுவே வந்து உடச்சி போட்டால் எப்படி உடச்சி போட முடியுங்க? உடச்சி போட்டால் மழை வந்துச்சுன்னா நினைச்சுன்னா உங்களுக்கு பூசணம் முடிச்சிருங்க. எடுத்து போடணும், உள்ளே போடணும், வெளியே போடணும். அதனால் தேங்காயை பெரும்பாலும் விவசாயிகள் உடச்சே போட மாட்டாங்க. இதுதான் முக்கிய காரணங்க. நாங்கள் ஏதோ ட்ரையர் இருக்கிறனால ஏதோ கொஞ்சம் நேரம் வெயில் அடித்தா காஞ்சிரும்னு சொல்லிட்டு உடச்சி போடுறோங்க. இப்போ போன வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2500 காய் உடச்சி போட்டிருந்தோம். இப்போ ஒரு 350 காய் உடச்சி போட்டிருக்கோம். இந்த ட்ரையர் இருக்கிறனால தான் ஓரளவுக்கு எங்களால் இல்லைங்காம 1 லிட்டர் 2 லிட்டர் கேட்குறவங்களுக்கு கொடுக்க முடியுதுங்க. இதே இதே செக்கெண்ணெய் தொழில் பண்ணுறவங்களாம் எங்களை மாதிரி ஓரளவுக்கு பண்ணுறவங்களாம் சிரமம் தான் படுவாங்க. தேங்காய் பருப்புங்க எப்படி வந்து சல்ஃபர் ஃப்ரீயாக தேங்காய் எண்ணெய் கொடுக்குறது? இதுவே வந்து பாருங்கள் நல்லபடியாக வெயிலுக்கு வர்றது பெரிய விஷயங்க. பாருங்கள் இது சூப்பராக இருக்குது, நல்லா வந்துருங்க. அதே இது பாருங்கள், இதெல்லாம் எதனால என்ன? கிளைமேட்னால தாங்க. கிளைமேட் சரியில்லைனா ட்ரையருக்குள்ளேயே இந்த மாதிரி பிரச்சனை வருதுங்க. பாருங்கள் ஏதோ 1 2 வர்றது வேறங்க. பட் பெரும்பாலும் ஒரு 95% ட்ரையர் இருக்கிறனால ஒரு நல்ல தரமான தேங்காய் கொப்பரையை எங்கனால இந்த ட்ரையருக்குள்ளே காய வச்சு எடுக்க முடியுங்க. முக்கிய காரணமே என்னென்னா இந்த மழையும் மோடமும் தாங்க. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வரத்து ரொம்ப குறைவாக இருக்குது. கொப்பரையோட வரத்தும் இருப்பும் ரொம்ப குறைவாக இருக்குது, தேவை அதிகமாக இருக்குதுங்க. இந்த கிளைமேட் ஜூன் மாதத்துலேருந்தே இப்படி தான் இருக்கும். ஏற்கனவே பற்றாக்குறை, அந்த பற்றாக்குறை வந்து மேலும் மேலும் பற்றாக்குறை ஆகிட்டு இருக்குதுங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கணிப்புக்கு ஒரு சரியாக மழை இல்லை, நல்லா மழை பெய்யுது, சரியாக வெயில் இல்லை, ஒரு மார்கழி மாதம் வரைக்கும் இப்படி தான் இருக்குது அப்படின்னா கொப்பரை விலை மறுபடியும் ஏறத்தான் செய்யும், எண்ணெய் விலை ஏறத்தான் செய்யும். தேங்காய் எண்ணெயை சிக்கனமாக பயன்படுத்துங்க. டிமாண்ட் இருக்கிற வரைக்குங்க. எல்லாருக்கும் நன்றிங்க.